மதுரை முஸ்லிம் ஐக்கிய ஜமாத்தின் 2026 முதல் 2029 ஆண்டிற்கான நிர்வாகிகள் பொதுத் தேர்தல் ஜனவரி 31 அன்று நடைபெற இருக்கிறது. இந்த தேர்தலில் செயலாளர் பதவிக்கு ஹாஜி அப்துல் சர்தார் என்ற ஆம்புலன்ஸ் ஷேக் போட்டியிட உள்ளதால் அவர் தனது வேட்பு மனுவினை தேர்தல் அதிகாரிகளான வழக்கறிஞர்கள் கே. சுல்தான் அலாவுத்தீன், பிஸ்மில்லா கான் மற்றும் MSB நன்னா, காதர் மைதீன், ஹீரா, காதர் மஸ்தான், கே. ஜமான் ஆகியோரிடம் தாக்கல் செய்தார். ஆம்புலன்ஸ் ஷேக்கின் வேட்பு மனுவினை மதுரை ஜேஹிந்த்புரம் மஸ்ஜிதுன் நபவி ஜாமியா பள்ளிவாசல் தலைவர் ஹாஜி பாபுபாய், சுப்பிரமணியபுரம் அல் மஸ்ஜிதுர் ரஹ்மானியா ஜமாத் பள்ளிவாசல் தலைவர் ஷாஜகான் ஆகியோர் முன்மொழிந்தார்கள். மதுரை தெற்கு மாசிவீதி ஜமேத் அலி பள்ளிவாசல் செயலாளர் அல்ஹாஜ் முகமது அலி ஜின்னா, நல்லூர் சுன்னத்துவல் ஜமாத் ஜும்மா பள்ளிவாசல் செயலாளர் அஹமத் பஷீர் ஆகியோர் வழிமொழிந்தார்கள். மதுரை முஸ்லீம் ஐக்கிய ஜமாத்தோட எலெக்ஷன் இது மதுரையில் உள்ள 135 பள்ளியாசலுக்கு உண்டான ஒரு பள்ளியாசலுக்கு 4 பேர் வீதம் ஓட்டளிப்பாங்க. தலைவர், செயலாளர், பொருளாளர் ப்ளஸ் பிரதிநிதி. இதன் அடிப்படையில் ஓட்டடிக்கிறதால மதுரை முஸ்லீம் ஐக்கிய ஜமாத் 6 வருஷம் ஆச்சு எலெக்ஷன் நடந்து. 6 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ எலெக்ஷன் நடக்குது. அதனால தான். என்னென்ன பதவிகளுக்கான எலெக்ஷன்? தலைவர், செயலாளர், பொருளாளர். நான் செயலாளருக்கு போட்டிடுறேன். உங்களுடைய செயல்பாடுகள் என்ன மாதிரி இருக்கும்? இப்போ அந்த ஜமாத் சார்பாக நம்ம சிறுவிலேருந்தே நம்ம சமூக சேவைகள் பண்ணிக்கிருக்கோம். நான் பாரியாவோட பள்ளியாசலில் துணை பொருளாளராக 2009 நான் இருக்கேன். அதன் அடிப்படையில் மதுரை முஸ்லீம் ஐக்கிய ஜமாத்துக்கு ஒரு இளைய வேட்பாளர் வேணுன்ற அடிப்படையில் நம்ம போட்டிடுறோம். நம்மளோட சேவைகள் இன்றைக்கி சிறுபான்மையினருக்கு ஏகப்பட்ட சலுகைகள் இருக்குது, தமிழக அரசு கொடுத்துருக்கு. அது மக்கள் மத்தியில் போய் சேர்ப்போம். மற்றும் அந்த மாணவர்களுக்கு கல்வி நிதி வேறு இருக்குது, அதை கொண்டு போய் மக்கள் மத்தியில் சேர்க்கணுன்னு ஒரு கோரிக்கை தான். வேறு ஒன்றும் இதில் பதவி ஆசையோ வேறு எதுவுமே கிடையாது. எவ்வளோ பேர் இருப்பாங்க தேர்தல் நடக்குது? என்ன 523 பேர் இதில் இருக்காங்க. ஜனவரி 31 எலெக்ஷன் நடக்குது. ஜெயிச்சதுக்கப்புறம் என்ன மாதிரியான மாற்றங்கள் வேணும்னு எதிர்பார்க்குறீங்க நீங்கள்? அதான் ஒட்டுமொத்த சமூக ஒற்றுமை வேணும். அதன் அடிப்படையில் செயல்படுவோம். உங்கள் பேர்? என் பேர் ஷேக்கு, ஆம்புலன்ஸ் ஷேக்குன்னு சொல்லுவாங்க. நான் செயலாளர் பதவிக்கு போகிறேன்.